போர் தான் ஒரு முக்கிய காரணம். முன்பெல்லாம் ஒரு போர் ஏற்பட்டால் உடனே தங்கம் விலை உயரும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். போர் வந்துருச்சாவா தங்க விலை ஏறிடும், வேற ஒரு பிரச்சனையாக தங்க விலை ஏறிடும். ஆனால் இந்த போர்னால தங்கத்துடைய விலை சரிந்தது. அந்த முதல்ல செய்ய ஆரம்பிச்சோன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அப்படியே ஒரு $60, 65, 70, 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டும் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அதில் முதலீடு செய்தவங்களுக்கு இன்னும் லாபம் வரதுக்காக இன்னும் கூடுதலான முதலீடு செய்யும்போது அவங்க ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடு செய்துள்ள முதலீடுகள் எல்லாமே திரும்ப பெற்று அவர்கள் கச்சா எண்ணெய் முதலீடு செய்ய தொடங்கினார்கள். அப்போ தங்கத்தை தொடவே இல்லை. அது இல்லாத ஏற்கனவே இருந்த முதலீடாளர் எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைது. 5 நாட்கள் நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பட்டு தங்கத்துடைய விலை ஏறிடுச்சு. ஒரே ஒரு அறிவிப்பு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறக்குறைய ஒரு $5,000 சவரனுக்கு உயர்ந்துட்டது. வெறும் ஒரு அறிவிப்புக்காக. ஒருவேளை இந்த 5 நாட்களுக்கு பிறகு நிரந்தரமாக இந்த போர் கைவிடப்பட்டால் தங்கம் முன்பெல்லாம் இல்லாத அளவை விட தாண்டி ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். இல்லைங்கிறது சொல்லவே முடியாது. தங்கத்தை பொறுத்தவரை உச்சம் இல்லவே இல்லை. அவங்க சொன்ன 100க்கு 100 உண்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 11,000, 12,000, 10,000 சவரத்தை பார்த்தேன். ஸோ இன்றைக்கி 1,4 லட்ச ரூபா பார்க்குறேன்னா இன்னும் உச்சம் இல்லை. இன்னும் இதோட பல உச்சங்களே கிடையாது. எவ்வளோ நாளும் போகும். அதுக்கு அளவே இல்லை. இதுக்கப்புறம் தங்க விலை குறையுமா குறையாது? ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், நான் நீண்ட கால முதலீடாக பார்க்கும்போது தங்கத்துடைய விலை குறையாது, தங்கத்துடைய விலை உயரும். இந்த வருடம் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம் புதிய உச்சம். நம்ம சொல்லுவோம்னா புதிய உச்சம், அப்பவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விலை இருக்கும். அதுதான் நிரந்தரம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் போகும். நான் சொல்கிறேன் இந்த வருடம் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தங்கத்துடைய விலை இருக்கும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயந்திலால் சராணி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ கடந்த 2 வாரமாகவே தங்க விலை ரொம்ப ஏற்ற இறக்கத்தில் இருக்குது. 15,000 இன்னைக்கு 13,350. இப்போ கடைசி விலை பார்த்தீங்கன்னா 13,350 கிட்ட வந்திருக்கு. எதனால சார் திடீர்னு இந்த ஏற்ற இறக்கம் ஏற்பட்டிருக்கு? முதல்ல இறக்கத்தை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் ஏற்றத்தை பற்றி பேசுவோம். முதல்ல தங்கம் விலை உயர்ந்திருந்தது, அப்புறம் சரிந்தது. நல்ல ஒரு பெரிய அளவில் சரிந்தது. ஏறக்குறைய 1,01,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்துடைய ஒரு சவரனுடைய விலை வந்துடுச்சு. என்னன்னா போர் தான் ஒரு முக்கிய காரணம். முன்பெல்லாம் ஒரு போர் ஏற்பட்டால் உடனே தங்கம் விலை உயரும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். போர் வந்துடுச்சாவா தங்க விலை ஏறிடும், வேற ஒரு பிரச்சனையாக தங்க விலை ஏறிடும். ஆனால் இந்த போர்னால தங்கத்துடைய விலை சரிந்தது. காரணம் என்னென்னா கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்தது. கச்சா எண்ணெயில் அதாவது இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். உலக முதலீட்டாளர்கள் இருக்காங்க, சர்வதேச முதலீட்டாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தொழிலை முதலீடு செய்கிறது, அதாவது பெரிய பெரிய முதலீடு செய்கிறது. எது லாபம் வருமோ, பங்குச்சந்தையில் லாபம் வந்தால் பங்குச்சந்தை, அல்லது கச்சா எண்ணெயில் முதலீடு செய்தால் கச்சா எண்ணெய், எதில் லாபம் வரும், தங்கத்தின் வெள்ளியின் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயுடைய விலை உயரும். போர் ஏற்பட்டால் ஈரான் ஒரு பெரிய ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. ஆசியாவுக்கே முழு அளவில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அந்த நாடுகள் ஏற்பட்டால் ஆசிய கண்டத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் கச்சா எண்ணெயுடைய விலை உயருன்றதுக்காக கச்சா எண்ணெயில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே அந்த முதலீடு செய்ய ஆரம்பிச்சோன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அப்படியே ஒரு $60, 65, 70, 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டும் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அதில் முதலீடு செய்தவங்களுக்கு இன்னும் லாபம் வரதுக்காக இன்னும் கூடுதலான முதலீடு செய்யும்போது அவங்க ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடு செய்துள்ள முதலீடுகள் எல்லாமே திரும்ப பெற்று அவர்கள் கச்சா எண்ணெய் முதலீடு செய்ய தொடங்கினார்கள். அப்போ தங்கத்தை தொடவே இல்லை. அது இல்லாத ஏற்கனவே இருந்த முதலீடாளர் எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விட்டது. இது நடந்துகிட்டே வந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு மறுபடியும் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 5 நாட்கள் நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பட்டு தங்கத்துடைய விலை ஏறிடுச்சு. ஒரே ஒரு அறிவிப்பு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏறக்குறைய ஒரு $5,000 சவரனுக்கு உயர்ந்து விட்டது. வெறும் ஒரு அறிவிப்புக்காக. ஒருவேளை இந்த 5 நாட்களுக்கு பிறகு நிரந்தரமாக இந்த போர் கைவிடப்பட்டால் தங்கம் முன்பெல்லாம் இல்லாத அளவை விட தாண்டி ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். இல்லைங்கிறது சொல்லவே முடியாது. இப்போ அடுத்து வெள்ளியை பார்த்தோம்னா கூட வெள்ளி 400 ரூபாய் இருந்தது ஒரு கிராமுக்கு. பட் இப்போ பார்த்தா 256 அதுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ வெள்ளியினுடைய விலை ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கல. இதே நிலைமையில தான் இருக்குமா சார்? அதாவது தங்கத்திற்கு முதலீடு செய்பவர்கள் அதே முதலீட்டாளர்கள் தான் வெள்ளியிலே முதலீடு செய்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை, மாற்றம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அவங்க தங்கத்தின் மீது முதலீடு செய்தார்கள், முதலீடை திரும்ப பெற்றார்கள். வெள்ளியின் மீது முதலீடு செய்தார்கள், மீண்டும் முதலீடை திரும்ப பெற்று
கச்சா எண்ணெய் முதலீடு செய்தார்கள். அதனால தான் வெள்ளியுடைய விலை வந்து குறைஞ்சிது. தங்கம் என்ன குறைஞ்சதோ அதே மாதிரி வெள்ளியும் குறைஞ்சிருக்கு. தங்கம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்துட்டு வெள்ளியுடைய விலை வந்து ஏறிடும். இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நேத்துக்கே வந்து 4 தடவ வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறி இறங்கி இப்படியே இருந்தது. இதனால வியாபாரிகள் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்பட்டாங்க? இல்ல அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலையா? இல்லை, அதாவது வியாபாரிகளை பொறுத்தவரை என்ன விலைக்கு விற்கிறாங்களோ மறுபடியும் அந்த விலைக்கு அவங்க வாங்கிடுறாங்க. அதனால பாதிப்பு இல்லை. பாதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். ம். அவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு 10 சவரன் வாங்கணுங்கிற ஒரு திட்டம் போட்டு 10 சவரனுக்கு உண்டான ஒரு பணத்தை வந்து சேமிப்பாக ஒரு ம். வச்சிருப்பாங்க. மாத சீட்டு கட்டுறதோ, இல்லை சேவிங்ஸில் போகிறதோ, இல்லை சம்பளத்துலேருந்து வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்து வைக்கிறதோ, ஏதோ ஒரு வருமானத்தை எடுத்து அவங்க வந்து ஒதுக்கி வைப்பாங்க. இந்த விலை ஏறும்போது அவங்க நினைக்கிற ஒரு 10 சவரன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 10 சவரன் வாங்க முடியாது. அந்த ம். காசை வச்சுட்டு 9 சவரன் தான் வாங்க முடியும். இல்லை அது 8 சவரன் தான் வாங்க முடியும். ஸோ அவங்களுக்கு தான் நேரடியான பாதிப்பு. ஆனால் நேற்று விலை குறைஞ்சதில்ல. இந்த இந்த கடந்த ஒரு வாரம் 10 நாள்ல விலை குறைஞ்சதில்ல. நுகர்வோரை பொறுத்தவரை பெரிய சந்தோஷம். நல்ல விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நிறைய பேர் வாங்கினாங்க. அது நான் வந்து கண்கூடா பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது விலை குறைஞ்சதுனால. நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து ஒரு போர் நடந்தது அப்படின்னா தங்கத்தோட விலை தான் ஏறும். ஆனா இப்ப சவுதி அரேபியால நடந்ததுனால துபாய்ல இருந்து நமக்கு எந்த தங்கமுமே வந்து ஏற்றுமதி, இறக்குமதி வந்து நடக்காதனால தான் விலை குறைஞ்சிருக்கா சார்? இல்லை, துபாயிலேருந்து நமக்கு ஏற்றுமதியும் கிடையாது, இறக்குமதியும் கிடையாது. அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ம். துபாய்க்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஏற்றுமதி செய்யலைன்னு சொன்னால் இறக்குமதியும் செய்யலை. துபாய் வந்துட்டு ஒரு ஹப்பு, அதாவது ஒரு ம். ரீட்டைல் ஹப்பு. எல்லாம் போகிறோம் அப்படி சொந்தத்துக்கு வாங்கி போகிறது, இல்லை கடைக்காரங்க வாங்கி போகிறது, அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் உலக நாடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய நாடுகள் எதுன்னா ஒன்று வந்து அமெரிக்கா. ம். அமெரிக்காவில் நியூயார்க் மார்க்கெட்டு, அதே மாதிரி லண்டன் மார்க்கெட்டு, ஹாங்காங்கில் இருக்க மார்க்கெட்டு, சைனாவில் ஷங்காயில் இருக்க மார்க்கெட்டு. ம். இவங்க இந்த நாட்டுக்கு தான் வந்துட்டு இந்த வர்த்தகம் நடைபெறும். தங்க கட்டிகளுடைய வர்த்தகம், மொத்த வர்த்தகம். இந்த ம். சர்வதேச முதலீட்டாளர்கள் அங்கே தான் அவங்க பிட் பண்ணுவாங்க, அங்கே தான் அதை வாங்குவாங்க. இப்போ அந்த நிலைமை தான் இப்போ நேற்று இந்த கடந்த ஒரு 10 நாளாக நடந்தது. அதனால் வந்து தங்கத்துடைய விலை சரிந்தது. இப்போ வந்து மீண்டும் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பின் காரணமாக மீண்டும் விலை ஏற தொடங்கியிருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தங்கத்துடைய விலை ஏறி இருக்கு. காலையில் ஏறி இருக்கு, ம். ஈவினிங் மாலையும் ஏறிடுச்சு. மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகை வந்து தங்கத்துடைய விலை வந்து உயர்ந்துள்ளது. ஏறக்குறைய ரூ. 2000 சவரத்துக்கு மறுபடியும் கூடியிருக்கு இன்னைக்கு, இப்போ ஈவினிங். நெறைய நிபுணர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, தங்கம் வந்து ஆல்ரெடி வந்து உச்சத்த வந்து தொட்டுருச்சு. இதுக்கப்புறம் ஒரு உச்சம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தங்கத்தை பொறுத்தவரை உச்சம் இல்லவே இல்லை. அவங்க சொன்ன 100க்கு 100 உண்மை. ம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரூ. 11,000, 12,000, 10,000 சவரத்தை பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வந்து 1,4 லட்ச ரூபா பார்க்குறேன்னா இன்னும் உச்சம் இல்லை. இன்னும் இதோட பல உச்சங்களே கிடையாது. எவ்வளோ வேணாலும் போகும். அதுக்கு அளவே இல்லை. வானத்திற்கு எப்படி எல்லையே இல்லைன்ற மாதிரி தங்கத்துடைய விலைக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ வேணா போகும். உச்சம் வந்து தொட்டுடுச்சுன்றது தொடவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அதிர்வுகள், ஒவ்வொரு நகர்வுகள், உலகத்துடைய பொருளாதார சூழ்நிலை, இது எல்லாமே நிர்ணயிக்கக்கூடியது தங்கம் மட்டும்தான். ஸோ தங்கத்துக்கு வந்து எந்த உச்சமும் கிடையாது. அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும், நிறுத்தவே முடியாது. ஆனா சில காலகட்டத்துல வந்து முன்னாடி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, தங்கம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அதே விலையில கூட இருந்திருக்கு. இல்லை, இல்லையா? எவ்வளோ இருந்தாலும் சரிதான். நீங்கள் ம். வந்து நீண்ட கால ஒரு முதலீடாவோ, நீண்ட கால ஒரு பார்வையில பார்க்கும்போது தங்கத்துடைய விலை எவ்வளோ மடங்குகள் ஏறி இருக்குன்னா, அதை விட சிறந்த ஒரு முதலீடுகள் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அது வந்து ஏறி இருக்கு. ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுமே ரொம்ப வந்து வீழ்ச்சியில தான் போயிட்டு இருக்கு. தங்கமும் ஓரளவுக்கு தேக்கத்துல தான் இருக்கு. மக்கள் என்ன சார் பண்ணலாம்? இந்த மாதிரி நேரத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதோ, அல்லது வந்துட்டு தங்கத்தில் முதலீடு செய்கிறதோ புத்திசாலித்தனம். எல்லாமே வந்துட்டு விற்க வரும்போது தான் நம்ம பொருளை வாங்கணும். ம். அப்போ தான் அது வந்து நம்மளுடைய கேட்ட விலைக்கு வரும். எல்லாம் வாங்கும்போது நம்ம வாங்குறோம், இல்லை எல்லாம் முதலீடு செய்யும்போது நம்ம செய்கிறோம், அதெல்லாம் பெரிய புத்திசாலித்தனம்லாம் கிடையாது. ஏன்னா அதிகமான விலையில் நம்ம எல்லாம் முதலீடு செய்வோம், அதிகமான விலைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குவோம். ஆனால் இப்பொழுது நம்ம செய்தோம்னா நிச்சயமாக இது வந்து லாபம் 100% லாபம். அது வந்து பங்கு சந்தையாக இருக்கட்டும், இல்லை ம். தங்கமாக இருக்கட்டும். இது மாதிரி எல்லாம் விற்க வரும்போது பொருளை வாங்கணும். இதுக்கப்புறம் தங்க விலை குறையுமா குறையாதா சார்? ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், நான் நீண்ட கால முதலீடாக பார்க்கும்போது தங்கத்துடைய விலை குறையாது, தங்கத்துடைய விலை உயரும். இந்த வருடம் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். புதிய உச்சம் நம்ம சொல்லுவீங்கன்னா புதிய உச்சம்னு. ம். அப்பவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விலை இருக்கும். அதுதான் நிரந்தரம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் போகும். நான் ம். சொல்கிறது இந்த வருடம் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து தங்கத்துடைய விலை இருக்கும். கண்டிப்பா சார். தங்கத்த பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.